இன்னைக்கு நவராத்திரியோட டே 6. இன்னைக்கு நம்ம வீட்ல எள்ளுருண்டை தான் எப்படி கடையில கிடைக்கிற மாதிரி கிறிஸ்பியா பண்ணலாம் பாத்திரலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப ஈஸி தான் இந்த ரெசிபி. அடிக்கனமான பாத்திரத்துல ஒரு 200 கிராம் எள்ளு எடுத்திருக்கேன். இன்னைக்கு அதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பொட்டி தெரிக்கும், அந்த அளவுக்கு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம், அது ஆறட்டும். இப்போ நம்ம அதே கடாயில 200 கிராம் எள்ளுக்கு 200 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தி வேணும்னா கூட கொஞ்சம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ பொங்கி வந்துட்டு இருக்குல்ல, இந்த டைம்ல நம்ம லைட்டா தண்ணி தெளிச்சிங்கன்னா இந்த அளவுக்கு அமுங்கி வரும். இப்போ தொட்டு பாருங்க, ஒரு கம்பி பதம் வந்துடுச்சான்னு சொல்லிட்டு. சர்க்கரை பாவு நல்லா முறுகிடக்கூடாது. இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நீங்க நம்ம வறுத்து வச்சிருக்க எள்ளை சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு தட்டுல நெய் அப்ளை பண்ணி நல்லா தடவி வச்சுக்கோங்க. இப்போ அது அப்படியே இருக்கட்டும் ஒரு ஓரமா. நம்ம இந்த டைம்ல சூடா இருக்க எள்ளை நம்ம நெய் தடவி வச்சிருக்க பிளேட்ல இந்த மாதிரி கரண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திக்கோங்க. இப்போ அதை உருண்டை பிடிக்கலாம். லைட்டாக ஹீட் ஆறுனதுக்கு அப்புறம் கை சுட தான் செய்யும், ஆனாலும் சூடு பொறுத்து நீங்கள் முதலே உருட்டி வச்சுருங்க, இல்லைன்னா நல்லா கட்டி ஆகிடும். அப்படி கட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் அகெயின் ரீஹீட் லைட்டாக பண்ணிங்கன்னா கரெக்டாக ஆகிடும். சூப்பர் டேஸ்டியான கிறிஸ்பியான எள்ளுருண்டை தயாராக இருக்குது. இந்த நவராத்திரிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஹாப்பி குக்கிங்.